வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து டாட்டா சில்வர் ETF பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து டாட்டா கோல்டு ETF பற்றி பேசியிருக்கோம். அந்த வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ டாட்டா சில்வர் ETF பார்க்க போகிறோம். உலகத்திலே முதன்முறையாக ₹9.30 சில்வரில் முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பை கொடுத்தது வந்து அவங்க டாட்டா ETF தான். அது வந்து உலகத்திலே இதுதான் கம்மியான விலையில் மக்கள் ஈஸியாக வாங்கக்கூடிய ஒரு முதலீடாக இருக்கும். இப்போ சில்வரை பொறுத்தவரையில் நம்ம உபயோகத்துக்கு வச்சுக்கிறோம். வீட்டில் உள்ள பொருட்களையோ இல்லை அணிகலன்களாகவோ நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். அதே சமயத்தில் நம்ம முதலீடுன்னு வரும்போது வெள்ளியில் எப்படி நம்ம முதலீடு பண்ணுறது அப்படிங்கும்போது நம்ம வெள்ளி முதலீடு வந்து இந்த ETF வந்து ரொம்ப ஈஸியானது. நமக்கு தேவைக்கு பணத்தை விற்று வாங்கவும் ஈஸி, இதை செல் பண்ணுறதும் பை பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஏன்னா இது ட்ரேட் ஆகுது. ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து இதை ட்ரேட் பண்ணி விற்று வாங்கிக்கலாம். நமக்கு ஒரு பண தேவை ஏற்பட்டால் உடனடியாக விற்றுட்டு மறுநாளே நமக்கு பேங்க்கில் கிரெடிட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு வசதியான ஒரு ETF தான் இந்த சில்வர் ETF. சில்வர் ETF வந்து நான் சில்வரை பொறுத்தவரையில் நமக்கு வந்து இந்த ஆபரணத்துக்கு மட்டும் பயன்படலை. மொத்த உலகத்தில் கிடைக்கிற சில்வரில் 75%, 25% ஆபரணத்துக்காக பயன்படுது, 75% எலக்ட்ரானிக் பொருட்கள், அப்புறம் மொபைல் சம்மந்தப்பட்ட அத்தனை இதுகளுக்கும் அது பயன்படுது. 5G தொழில்நுட்பத்தில் கூட அதிகமான சில்வர் உபயோகப்படுத்தப்படுதுன்னு ஆய்வில் சொல்கிறாங்க. இப்போ என்ன, சில்வர் எதிர்காலத்தில் நிறைய டிமாண்ட் ஆகும். அதனால் சில்வரோட விலை ஏறத்தான் போகுது. ஏன்னா அதிகமாக ஏறி இறங்கக்கூடியது தான் சில்வர். கமாடிட்டியில் சில்வர் அதிகமாக ஏறி இறங்கக்கூடியது. இப்போ ஒரு எளிய மக்கள் வாங்கணும்னு சொன்னால் நம்ம போய் பெரிய தொகையை செலுத்தி வாங்க முடியாது. இப்போ இது ₹9.40. நீங்கள் 1000 வாங்கினீங்கன்னா ₹940 தான். டேக்ஸோடு ஒரு 960-70 வரும். நீங்கள் வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் பணம் எக்ஸஸாக இருக்கோ அப்போல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு அவசர தேவையா, நீங்கள் வீட்டில் சில்வர் பொருளாக வாங்கியிருந்தீங்கன்னா அதை கொண்டு போய் நம்ம அடகு வைக்கவும் மாட்டோம். நம்ம வந்து மனசு ஒத்து வராது அதை அடகு வைக்க விற்கவோ. அப்போ வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம தேவைக்கு மட்டும் பொருட்களை வாங்கிக்கலாம். அந்த சில்வர் நமக்கு கொலுசு தேவைப்படும் வாங்கிக்கலாம். அப்புறம் நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ வீட்டுல உபயோகப் பொருட்கள்லாம் நிறையா இருக்குது வாங்கிக்கலாம். அதெல்லாம் இல்லை. நம்ம முதலீடுன்னு வரும்போது அதை வந்து ETF-ஆக வாங்கி வச்சுக்கிறலாம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10,000 ETF இருந்துச்சுன்னா 9,400 வரும். இப்போ உங்களுக்கு அவசர தேவை 5,000 தேவைப்படுதுன்னா பாதி ETF-ஐ விற்றுடலாம். நல்லா விலை கூடுறப்ப அதை விற்றுக்கலாம், விலை குறையிறப்ப வாங்கிக்கலாம். இது இந்த ட்ரேடர் ஃபண்டு தான், நம்ம ட்ரேடு பண்ணுறது தான். இதை வச்சு லாக்இன் பீரியடு அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு விற்றுக்கலாம். ஏன்னா என்ன, நம்மளுக்கு டேக்ஸ் இதெல்லாம் போகும். அதனால் நம்ம வாங்கி இதை முதலீடாக பாதுகாப்பாக வச்சுட்டு விற்றுக்கிற மாதிரி வச்சுக்கிறலாம். இப்போ இதில் முக்கியமானது என்னென்னு கவனிச்சிங்கன்னா, இதை நீங்கள் வாங்கி சேர்த்துக்கிட்டே போனீங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இதுவும் கொஞ்ச நாளில் தங்க மாதிரி இதுவும் டபுள் மடங்கு ஆகி வந்துருச்சு. அதேமாதிரி இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் இது வந்து இப்போ ₹9.40 ₹20 போச்சுன்னா உங்களோட பணம் அப்படியே ரெட்டிப்பாயிரும். இதில் எந்த ரிஸ்க்குமே உங்களுக்கு இல்லை, பெரிய ரிஸ்க் எதுவும் இல்லை. உலக பொருளாதாரம் சரியில்லாமல் போனால் தங்கமும் வெள்ளியும் தான் ஏறும். மற்றபடி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டே இறங்கினா கூட இந்த தங்க வெள்ளி வந்து ஏறத்தான் செய்ய போகுது. அதனால் டிமாண்டும் அதிகமாக இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், வாங்கி வைக்கிற பழக்கத்தை கொண்டு வரலாம். நீங்கள் வீட்டில் சும்மாவே வச்சுருக்க பணம், அப்புறம் பேங்கில் போட்டு வச்சுருக்க பணம் எந்ததுக்கும் நமக்கு உதவாது. அப்படி சும்மாவே கிடக்கும், இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி. இப்போ இந்த வெள்ளியை பொறுத்தவரையில் குறைச்ச விலைக்கு வர்றப்ப மொத்தமாக வாங்கிக்கிறலாம். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாலாம் ரொம்ப விலை வெள்ளி ஏறிடுச்சு, திரும்ப இறங்கும். நல்லா எவ்வளோ சீப்பாக இறங்குதோ அப்போ வந்து பல்காக உங்கள் பண வசதியை பொறுத்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். 5,000, 10,000, 50,000, 1,00,000 நீங்கள் துணிஞ்சு வாங்கலாம். ஏன்னா இது பெரிய நஷ்டத்துக்கு உங்களுக்கு வேலை இல்லை, வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு அவசர தேவையா, யாரையும் போய் நீங்கள் கேட்க வேணாம். உடனே என்ன பண்ணலாம், ஃபோன்லேயே ஹேண்ட் ஃபோன்லேயே ஒரு 1000 செல் பண்ணிடலாம். இன்றைக்கி செல் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஒரு 12 மணிக்கு உங்கள் பேங்க்கில் கிரெடிட் ஆயிரும். எவ்வளோ பாதுகாப்பான முறை பாருங்கள். நீங்கள் போய் யார்கிட்டையும் நிற்க வேண்டியதில்லை, யார்கிட்டையும் போய் அந்த தங்கத்தையோ வெள்ளியவோ கொடுத்து பணம் வாங்குறதுக்கு கேட்கறதுக்குலாம் அந்த ப்ராசஸிங் வேலை எதுவுமே உங்களுக்கு கிடையாது. அப்படியே பொருளாக உங்களுக்கு தேவைப்படுறப்ப வாங்கிக்கிட்டு பொருளை வாங்காமல் பணமாக வச்சுக்கிறீங்கன்னா அதை இந்த வெள்ளியாக வச்சுக்கலாம். ஆனால் எப்போ வாங்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம போய் எப்போயாவது போய் அப்படியே வாங்கிடக்கூடாது, அது வந்து சரியாக வராது. நம்ம முதலீட்டுக்குன்னு வாங்குறப்ப அது வந்து என்ன விலையில் வாங்கணுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். பொறுமையாக இருந்தால் வாங்கணும். இப்போ வந்து இது வந்து வருஷத்தோட ஹை வந்து ₹10.30 போயிடுச்சு. லோ வந்து ₹7 இருக்குது. இப்போ ப்ரைஸ் வந்து 9:30 க்ளோஸ் ஆகிருக்கு வெள்ளிக்கிழமை. சில்வர் ETF போட்டிங்கன்னா வரும். சில்வர் ETF, டாட்டா சில்வர் ETFன்னு போட்டிங்கன்னா வந்துடும்.
அப்போ வந்து இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுற விலை என்னன்னு கேட்டிங்கன்னா 8.50 போனால் கன்சிடர் பண்ணலாம். அதை விட இன்னும் இறங்கி 8க்கு போனால் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் 8க்குலாம் போகாது. அப்படியே போனாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ உங்கள் ஆவரேஜ் ப்ரைஸ் சீப்பாக கிடைக்கும். இப்படியே வாங்கி வச்சுக்கிட்டே வரீங்க. உங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுறப்போ ஒரு 15 ரூபா 14 ரூபாய்க்கு போகுது. அப்போ ஒரு பணம் தேவைப்படுதுங்கும் போது நீங்கள் விற்றுட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். வச்சே இருக்கலாம். என்னை பொறுத்தவரை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது அருமையான முதலீடு. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, காலேஜில் படிக்கிற பசங்க, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, +2 முடித்த பசங்க, இந்த பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து நல்லா வாங்கி வச்சு பழகுனாங்கன்னா முதலீடுனா என்னான்னு தெரியும். அப்படி கொண்டு வந்துடலாம். நீங்கள் வந்து பர்த்டே இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ETF டிமேட் அக்கௌண்ட் திறந்து இந்த மாதிரி ETF வாங்கி கொடுக்கலாம். ஒரு 1000 தங்கம் இதை கொடுக்கலாம், பீஸை கொடுக்கலாம். பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் அது கோல்டை வாங்கி கொடுக்கலாம், 1000 பீஸை. இதெல்லாம் வந்து நல்ல பழக்கம். அந்த பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்தில் முதலீடை பற்றி என்னன்னு தெரியும். முதலீடுனா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்னான்னு அது தெரியாமே நிறையா பசங்க இருக்கிறாங்க. அது வீட்டில் உள்ள பெரியவங்க வந்து சொல்லிக் கொடுக்கணும் முதலீடுனா என்னான்னு. ஏன்னா பின்னாடி அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இது வந்து இப்போ இதான் இந்த வெள்ளியோட விஷயம். வெள்ளியை பொறுத்தவரை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 ரூபா 50 பைசாவுக்கு வந்தால் வாங்காமல் விட்றாதீங்க. அப்புறம் 8 ரூபாய்க்கு வந்தாலும் வாங்காமல் விட்றாதீங்க. இறங்க வாங்கி சேர்த்து வைங்க. உங்கள் ஒரு 1000 பீஸு 2000 பீஸுமா சேர்த்து ஒரு 50,000 பீஸ் கூட நீங்கள் சேர்க்கலாம். சேர்த்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பண தேவை வந்தாலும், உங்களுக்கு காலேஜ் பீஸ் கட்டணுமா, உடனே ஒரு 20,000 பீஸை விற்கலாம், 10,000 பீஸை விற்கலாம். மறுநாள் வந்து கிரெடிட் ஆயிரும், பணத்தை கட்டிடலாம். இதே இது பொருளாக இருந்தால் போய் ஒருத்தவங்ககிட்டையும் போய் கேட்கணும். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் தங்கத்தை கொடுத்தா கொஞ்சம் தான் சேதாரம் செய்கூலியெல்லாம் எடுத்துகிட்டு வாங்குவாங்க. ஆனால் வெள்ளியை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக கேட்பாங்க, பாதிக்கு பாதி கேட்பாங்க. இது நமக்கு தேவையில்லாதது. நமக்கு பணம் வச்சுருக்க மாதிரி இந்த வெள்ளியை வச்சுருக்கோம். பணம் வீட்டில் வச்சா தூங்கிக்கிட்டு இருக்கும். இதில் இருந்து அது ஏறிக்கிட்டு இருக்கும், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோவை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆதரவு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி.